சிவப்பான ஆண்கள் இங்கே பல கோடி உண்டு, கருப்பான என்னை கண்டு கண் வைத்ததென்ன. குட் ஈவினிங். ஆக்சுவலாக நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னென்னா நீங்கள் வீடியோ போடும்போது நான் என்ன நினச்சேன், எங்கள் 3 பேர் அப்புறம் ஒரு 10 பேர் வருவாங்க அப்படின்னு நினச்சேன். ஒரு 250 என்ட்ரின்னும் போது அந்த நெட்ஒர்க்கை ஃபஸ்ட்டு எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு நன்றி. நான் அந்த மாதிரிலாம் காஞ்சிபுரத்தில் யாருமே இல்லை. ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜோட பிஃபோர் 30 வந்து ரொம்ப கம்மியான சர்க்கிள் தான் இருக்குது. அந்த மாதிரி வந்து யங்ஸ்டர்ஸ் இல்லைன்னு நினச்சேன். பட் இங்கே கொஞ்சம் பேரை பார்க்கணும், ஒரு 250 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னும் போது உங்களே ஹாப்பியாக இருக்குது. அவங்ககிட்டலாம் 1-to-1 நான் கனெக்ட் ஆகிக்கணுன்ட்டு ரொம்ப விரும்புகிறேன். அண்ட் தென் என்னோட நிறைய கொஷின்ஸ் இருக்குது, பட் நிறைய பேர் இருக்கிறதுனால லிமிட் பண்ணிக்கிறேன். நம்ம டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அப்போசிஷனில் இருக்கும் போது பரந்தூர் ஏர்போர்ட் வந்து நம்ம வேண்டான்ற மாதிரி சொன்னோம். இப்போ வந்து பரந்தூர் ஏர்போர்ட் வந்து லேண்ட் அக்யூசியேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிருக்குன்ற மாதிரி கேள்விப்படுறேன். இந்த ஸ்டாண்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து எதனால், உண்மையிலே வேணுமா வேணாமா? என்ன கேட்டிங்கன்னா மை பர்சனல் சாய்ஸ் பரந்தூர் ஏர்போர்ட் வேணும். பட் எனக்கு என்னென்னா, நான் விவசாயி இல்லை, ஸோ அதனால் வந்து எனக்கு இங்கே இருந்தால் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும்னு வேணும்னு. பட் எல்லாரும் சொல்கிறத பார்த்தோன்னே இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ், அப்போ எங்கேயா இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் இருக்கும். உங்களோட பர்சனல் அண்ட் பார்ட்டிஸ் ஒப்பீனியன் இதில் என்ன? தம்பி கேட்ட மாதிரி அதில் ஒரு செக் வச்சு என்னை கொஞ்சம் கோத்து விட்ருக்காரு கேள்வியில். என்னென்னா, பரந்தூர் ஏர்போர்ட் வேணாம் அப்படின்னு டிஎம்கே முதல்ல சொல்லிச்சு. இப்போ வந்து பரந்தூர் அது வந்து ஒரு செக் பாயிண்ட் தான். உண்மையில் ஐ அக்ரி வித் தட். ஏன்னா பொதுவாக இப்போ உங்களுக்கு வேணுமா வேணாம் என்னங்க உங்கள் இப்போ எப்படிங்க ப்ராசஸ் கரெக்டாங்கன்னு கேட்டுருந்தா பரவாயில்ல. அப்போ நீங்கள் அப்போஸ் பண்ணீங்க இப்போ அப்படின்னு. அப்போனா என்னென்னா தப்பாக எடுத்துக்கூடாது. அது ஒரு ஜேர்னலிசம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ தான் அது மாதிரி ஒரு ஃபீல்டோட அந்த கொஷினை போடுறது. அது ஒரு செக் தான் அது. அப்படின்னு வைக்கும்போது அந்த கொஷினில் இருக்கக்கூடிய நேர்மையான விஷயத்தை நான் பாராட்டி என்ன நடந்ததுன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2020க்கு முன்னாடி தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரி லேண்ட் அக்விசிஷனுக்காக நியூ ப்ராஜெக்ட்ஸ் வந்து யூனியன் கவர்மெண்ட்டால் இம்போஸ் பண்ணப்படுது. ஒன்றிய அரசு ஏதோ டார்கெட்டடாக தமிழ்நாட்டை வருகிறதோ, அப்போ ஏன் வந்து நீங்கள் வந்து ஒரு ஏர்போர்ட்டை இங்கே கொண்டு வந்து நிர்பந்தப்படுத்துகிறீங்கன்ற அப்ஜெக்ஷனை திமுக வைத்தது உண்மை. எங்களுக்கு வேண்டாம் ஒன்று. ரெண்டாவது விஷயம், பீப்புளோட கன்சர்னும் அதுதான். பீப்புளும் வேண்டான்னு சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், நாங்களும் அவங்களோட நின்னோம், உண்மை. ஆனால் 20லேயே ஃபைனலைஸ் ஆகுது. டெக்னிக்கலி ஃபினான்ஸ், அதாவது ஃபீஸிபிள் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. டெக்னிக்கலி ஃபீஸிபிள் ரிப்போர்ட்னால் தெரியுதா எல்லாருக்கும்? நான் சொல்கிற வார்த்தை டெக்னிக்கலி ஃபீஸிபிள் ரிப்போர்ட்டுன்னா எங்கே ஏர்போர்ட், க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வைக்க வாய்ப்பு இருக்குன்ற ரிப்போர்ட்டிங் எடுக்கிறாங்க. அது எடுக்கும்போது கிடைத்த ஒரே இடமாக இதைத்தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு பிறகு உருவான பெங்களூர், நமக்கு பிறகு உருவான ஹைதராபாத், இங்கெல்லாம் க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் இங்கெல்லாம் வந்துடுச்சு. க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் இல்லைன்னா இனி நெக்ஸ்ட் லெவல் டெவலப்மெண்ட் இல்லைன்னு ஆயிடுச்சு. இண்டஸ்ட்ரியலாக இருக்கட்டும் எல்லாமே இனிமேல். இப்போ வரைக்கும் பாருங்கள், லண்டனுக்கு டைரெக்டாக இங்கேருந்து இல்லை, பெங்களூர்லேருந்து லண்டனுக்கு ஃப்ளைட் இருக்குது. இங்கேருந்து நம்ம துபாய் போயிட்டு தான் போகிறாங்கன்றாங்க. அப்போ நம்ம மக்கள் போக்குவரத்து அதிகமாகிடுச்சு. படிக்க போகிறவங்களே அதிகமாகிட்டாங்க. அப்போ மக்களும் எல்லா போக்குவரத்து வந்து விமான போக்குவரத்தும் அவசியமானதாகிடுச்சு. அந்த சூழலில் க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் கண்டிப்பாக வேணுமா வேண்டாமா சொல்லுங்கள்? வேணும். ஓகே, 1 பாயிண்ட். அது சென்னை ஏர்போர்ட்டுன்ற பேரில் இருக்கணுமா வேண்டாமா? சென்னை தான் நமக்கு கேபிட்டல், அங்கே இருக்கணும்னு நினைக்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இருக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற ஏர்போர்ட்டில் அந்த ரன்வேயோடைய லென்த்தையோ அதுக்கு வேண்டிய இடத்தையோ உருவாக்குற அளவுக்கு லேண்ட் இல்லை. இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட்டை க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டை உருவாக்க முடியாது. அப்போ வி நீட் அ நியூ பிளேஸ் ஃபார் இட். அப்போ புதிய இடங்களை தேர்வு செய்யும்போது செய்யூர் பக்கத்தில் ஒன்று இருக்குன்னாங்க. அதே போல் இந்த இடமும் பார்த்தாங்க. இதில் பொதுவாக ஒரு விவசாயிகள் பார்வையில் இப்பொழுதும் கேட்டால் நான் எதிர்க்கிறேன், அதில் மாறுபடவே இல்லை. ஆனால் இந்த ஃபீஸிபிள் ரிப்போர்ட்டையும் இதுக்கு வேண்டிய ஓகேன்னு சொன்னதும் எப்போன்னா 2020லே முடிச்சிட்டாங்க. 2021 வந்து நாம் கிளைம் பண்ணுறோம் திரும்பியும் இதனோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த இடம் வந்து ஃபைனலைஸ்டு. நீங்கள் இப்போ லேண்ட் அக்விசிஷன் பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும்.
லேண்டை பர்ச்சேஸ் பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஏர்போர்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இப்போ எங்களுக்கு குழப்பம், டிஎம்கே கவர்மெண்ட்டுன்றதுனால எங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்குறாரு முதலமைச்சர். இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் அப்போ வந்துட்டு அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கிட்ட தான் இருந்தது. அவரும் கூப்பிட்டு எங்களெலாம் கேட்குறாரு, என்ன தான் நிலவரம் எப்படின்லாம் கேட்குறாரு. அப்போ நாங்கள் சொல்கிறோம், ஊரில் எங்களுக்கு அப்ஜெக்ஷன் வருது, வேண்டாம் அப்படின்னும். அவங்க ரொம்ப கூலாக எடுத்துக்கிட்டாங்க. சரி வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டாங்க. 2021 22 தான் இதெல்லாம் நடக்குது. ஏன்னா 2021 எண்டு வரைக்குமே நம்ம கோவிட் ஃபேஸ் 2, 22 தான் இது வேண்டான்னு எழுதி கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு எல்லாம் போய் திரும்பி ஒரு டிஸ்கஷனில் வருது. அப்போ பார்லிமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு இஸ் அப்ஸ்ட்ரக்டிங் தி டெவலப்மெண்ட். இன்றைய திமுக அரசு தமிழ்நாடோடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய வகையில் செயல்படுகிறது. நாங்கள் ஏர்போர்ட்டை வாரி கொடுக்குறோம் 20,000 கோடிக்காக வேண்டி, ஆனால் அது வேணான்னுது. தமிழ்நாடு வந்து ஒரு க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் இல்லாத ஒரே மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. அப்போ இதை வேண்டான்னு சொல்கிறவராக இருக்கார். ஏன்னா திமுக அரசு நாங்கள் எதை கொடுத்தாலும் வேணான்னு சொல்லுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை நம்ம மேலே வைக்கிறாங்க. சரி இதெல்லாம் கடந்துடலாம் அப்படின்னு நம்ம எல்லாம் பார்க்குறோம். வேறு என்னெல்லாம் வாய்ப்பு இருக்குதுன்னு தேடுறோம். அப்போ தேடும் பொழுது 2 பாயிண்ட்ஸில் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா ஒத்துக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம். அது என்னென்னா, ஒரு ஃப்ளாட்டான பிளேஸ், கண்டினியூஸாக ஃப்ளாட்டான ஒரு 4,500 ஏக்கர் அளவுக்கு இடம் தேவைப்படுற இடம் எங்கே இருக்குன்னா, பக்கத்தில் ஒரு குட்டி மலை மாதிரி கூட இருக்கக்கூடாது, ஒரு குட்டியுண்டு குன்று மாதிரி கூட இருக்கக்கூடாது. அது இருந்தால் கூட அது ப்ராப்ளம் வரலான்றாங்க. நமக்கு திருநீர்மலை அதை பேஸ் பண்ணிலாம் இருக்குது எதிரிலேயே. இப்போல்லாம் க்ரீன்ஃபீல்டுக்கெல்லாம் இதெல்லாம் நார்ம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறான் இன்டர்நேஷ்னல் லெவலில். அப்போ இதெல்லாம் பார்த்து எதுவுமே இல்லாததுன்னா இது பெரந்தூர் ஒன்று தான் கிடைக்கிது. ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னென்னா, 4,700 ஏக்கர் கிட்டத்தட்ட எடுக்க போகிறாங்க. 4,500க்குள்ளே தான் வேணும். ஒரு 200 ஏக்கர் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதை சுற்றிலும் உருவாக்குறதுக்காக. இந்த நிலங்களில் அதிக அளவில் கவர்மெண்ட்டுக்கான நிலைமை இருக்குது. அப்போ பர்ச்சேசிங் வந்து குறைய போகுது. ஒரு பாதி வந்து கவர்மெண்ட்டோட இடம் இருக்குன்னா பாதி தான் மக்கள்கிட்டேருந்து வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு இடம் வேறு எங்கன்னா இருக்கா உங்களுக்கு? சென்னை ஒட்டி செய்யூரில் கிடையாது, பக்கத்தில் இருக்கிற இடத்துல கிடையாது, திருவள்ளூரில் கிடையாது, இங்கே தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க. அதனால தான் திமுக அரசு வேறு வழி இல்லாமல் ஒப்புக்கொண்டது. நிலைப்பாட்டு மாறுதல் என்று சொல்வதை விட அவசியத்தை கருதி நாம் ஒப்புக்கொண்டோம். இதுதான் நிலைமை. டெஃபினட்டாக அந்த ப்ராசஸ் ஹஸ் பீன் ஸ்டார்டட். இதில் என்னென்னா, இப்போ நம்ம பார்த்ததில் நம்மளோட முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்கார் பெஸ்ட்டான்றது தான் ரொம்ப முக்கியம். இப்போ மக்களுடைய எதிர்ப்பு இல்லை கோபம் எதனால் அப்படின்னு பார்க்குறாங்க. முதல் விஷயம், நாங்கள் விவசாயி தாங்க, எங்களுக்கு தெரியும். விவசாயம் பண்ணுற எங்களுக்கு எங்கள் வீட்டு பிள்ளைங்க விவசாயியாக இருக்கணுமேன்னு கூட நினைக்கல, வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோம். எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு உண்டா? முதல் கேள்வி. 2வது கேள்வி, அதுக்கு என்ன நில மதிப்பீடு போட்டு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? 3வது, வீடுகள்லாம் இழந்துடுறோம் நாங்கள். ஒரு குறிப்பிட்ட கிராமம் எடுக்கிறாங்கன்னா நிலமும் போகும், வீடும் இழந்துடுறோம். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? இந்த 3 கேள்விக்கு எந்த மாநிலத்திலும் எடுக்காத அளவிற்கு நம்மளுடைய முதலமைச்சர் எடுத்திருக்கார். முதல் விஷயம், பழைய லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் படி பார்த்தா இந்த ரேட்டே கிடைக்காது, அது ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். அது 2013 ஃபேர் ரேட் காம்பன்சேஷன் சொல்லி ஒரு ஆக்டை கொண்டு வந்தாச்சு, யூபிஏ கவர்மெண்ட்டே கொண்டு வந்திருக்கு. அது இருக்கிறதுனால அதிகமான வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒன்றை ஏற்படுத்தணும்னு. அந்த அதிகமானன்றது 2.5 டைம்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். ஒரு வேல்யூ எடுக்கிறாங்க, ஒரு 10,000 ரூபா ஒரு சென்ட்டுன்னா 2.5 மடங்கு வரைக்கும் எடுக்கலான் இருக்குன்னு. அதை முதலமைச்சர் 3.5 மடங்கு வரைக்கும் நம்ம கூடுதலாக ஆகிற செலவை கூட நம்ம மாநில அரசு கூட பொறுப்பேற்று செய்வோம் மொத்தமாக அப்படின்னு சொல்லி மக்களுக்காக விலையை கூடுதலாக கொடுக்கணுன்னு ஒரு ஸ்டெப். 2வது, என்டையராக இந்த 13 ஊர்கள் எங்கெல்லாம் எடுக்கிறாங்களோ அந்த வீடுகளில் படித்த அவங்க வீட்டோடைய பிள்ளைகளுடைய மொத்த எனுமரேஷன் லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. நீ +2 தான் படிச்சிருக்க, ஐடிஐ படிச்சிருக்க, இன்ஜினியரிங் படிச்சிருக்க, டிகிரி படிச்சிருக்க, ஏதோ ஒன்று அவங்களுடைய டேட்டாவை நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ அவங்களுக்கான வேலைவாய்ப்பு என்னெல்லாம் வரும், அதை எப்படி ஏற்படுத்தலாம் அப்படின்ற விவரத்தை எடுத்தாச்சு. அது கொடுக்குறது. 3வது விஷயம், வீடு இழந்தால் பொதுவாக வீட்டுக்கான வேல்யூ கொடுப்போம்.
என்ன வேல்யூ, மெனைக்கான வேல்யூ, வீடு கட்டியிருக்கிறது படி பிடபிள்யூ வேல்யூ படி இவ்வளோ, அதை கொஞ்சம் கூடுதலாக காம்பன்சேஷன், இவ்வளோ தான் செய்வாங்க. ஆனால் இப்போ நம்ம முதலமைச்சர் எடுத்திருக்க ஸ்டெப்பில் என்ன புது ஸ்கீம்னா, வேறு எந்த மாநிலத்திலும் வரல, நல்லா கவனிங்க. இந்த ஏர்போர்ட்டை ஒட்டி இன்னும் ஏர்போர்ட் வராத பகுதியில் இருக்க ஒரு சில கிராமத்தை கூடுதலாக எடுத்திருக்காருன்னு சொன்னல, லேண்ட் ஏர்போர்ட்டு போக அது எடுத்திருக்கிறதுக்கே எதுக்குன்னா, வீடு இழந்தவர்களுக்காக புதிய நகரங்களே அங்கே உருவாக்கப்படுகிறது. பக்கமான ரோட்ஸு, அதாவது நம்ம ஊரில் கூட அப்படி ரோட்ஸ் இருக்காது, அந்தளவுக்கு பக்கா லே அவுட்டிங் பண்ணி அவங்களுக்கு பிளாட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக பண்ணி எல்லாருக்கும் மனையை ஒதுக்கீடு செய்து அது ஃப்ரீ. நல்லா கவனிங்க, இடத்துக்கான வேல்யூ கொடுத்தாச்சு, வீடு கட்டியிருந்ததுக்கான வேல்யூவும் கொடுத்தாச்சு, அதுக்கு கூடுதலான மதிப்பீடும் போட்டும் கொடுத்தாச்சு. ஆனால் அதோட விட மாட்டேன், நாங்களே ஒரு நகரை நிர்மாணிக்கிறோம், அந்த ஊரை உருவாக்கி அந்த ஊர்லேயே மனையும் கொடுப்போன்னு கொடுக்குற ஒரு அரசாக நம்மளுடைய அரசு இருக்கிறது. மக்கள் சார்ந்த அரசாக சிந்தித்து செய்திருக்கிறோம். கேளு ராஜா. வணக்கம் சார். வணக்கம். சமோசா ஹாப்பி நியூ இயர் சார். ஹாப்பி நியூ இயர். சமோசா நல்லா இருந்தா? நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அடுத்து நம்ம பேச தரலாம் சார், இல்லை பேசலாமா? நீங்கள் பேசுங்க, அப்படியே சாப்பிட்றேன். சரி சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட கொஷின் வந்து, ஒரு சிஸ்டர் இங்கே கேட்டிருந்தாங்க நம்ம ஊருக்கு எப்போ நியூ பஸ் ஸ்டாண்டு வரும்னு சொல்லிட்டு. நியூ பஸ் ஸ்டாண்டுன்றது ஒரு பக்கமாக இருக்கட்டும், இப்போ நமக்கு என்னென்னா இருக்கிற பஸ் ஸ்டாண்டை வந்து புனரமைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மழை காலங்களில் பார்த்தோன்னா அந்த பேருந்து நிலையத்தில் அந்த கழிவு நீர்கள் வந்து கசிஞ்சு பேருந்து நிலையம் ஃபுல்லாகவே வந்து தேங்கி நிற்கிறத நானே பார்த்துருப்பேன். அதில் வந்து பொதுமக்கள் வந்து பேருந்துகளை வந்து ஏறும்போது சிரமமாக இருக்குது. அதுக்கப்புறம் பேருந்து நிலையத்தில் அங்கங்கே ஒரு ஒலிபெருக்கி வந்து வச்சுருப்பாங்க மேலே. அது எதுக்காகனா வந்து ஒரு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து பேருந்துகள் எங்கேருந்து வருகிறது, எங்கே செல்லும் என்பதை பொறுத்து அதில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போது வந்து பார்த்தோன்னா அதில் சில சமூக விளம்பரங்களை வந்து செய்கிறார்கள். அந்த விளம்பரத்தை பற்றி எந்த ஒரு ஆட்சேபமும் இல்லை. ஆனால் அந்த விளம்பரங்களானது அதிகமான வால்யூமில் வந்து வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு அந்த டைம் கேப்பர் செட்டை போய் கேட்கும்போது அவங்க சொல்கிற விஷயத்தை விட இந்த ஒளிபெருக்கிகள்லேருந்து வர ஒளி தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. விஜய் வந்து இப்போ சினிமாலாம் விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு, அதை பற்றி உங்களுடைய கருத்து? ஒன்று சொல்லிடலாமா? ஓகே ஓகே ஃபைன். ஏன்னா நீங்கள் கடைசி கொஷினுக்கு தான் நிறைய பேர் ஆர்வலோடு இருப்பாங்க. நான் அதனால் முதல் கொஷின் முடிச்சுட்டே இது வரேன், ஏன்னா அந்த சுவாரஸ்யம் இருக்கணும்ல. ஒரு பிரேக் போட்டு அது விடுறான், அது மாதிரி. ஃபஸ்ட்டு சொன்னீங்க பஸ் ஸ்டாண்ட் வந்து விஷயத்தை பற்றி, புறநகர் பேருந்தை விஜயலட்சுமி அவங்களே பேசிட்டாங்க, அதனால் அதை பற்றி முக்கியம் இல்லை. உள்ளூர் இருக்கிற பேருந்து நிலையம், உள்ளூர் பேருந்து நிலையத்தை 1997 தான் ஃபஸ்ட்டு அவ்வளோ பெரிய அளவில் மாற்றந்து. அப்போ வந்து கலெக்டராக வந்து திரு இறையன்பு ஐஏஎஸ் நம்ம ஊருக்கு சீஃப் செக்ரட்டரி, அந்த இப்போ ரிட்டையர் ஆனார்ல அவர். அப்போ வந்துட்டு ஒரு பெரிய ஸ்கீம் வேணும்னு கேட்குறோம். கேட்டதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்க முன் வந்துடுச்சு. இறையன்பு சார் கலெக்டர், அவர் வந்து கொஞ்சம் மாறுபட்டு பேசுகிறார் பொழுது. எனக்கு எப்படி தெரியும்னா, நான் அப்போ தான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கேன், லியோ கிளப்பில் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். அப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து பசுமை காஞ்சின்னு சொல்லி மரம் நடுகிற விழா எங்கள் லயன்ஸ் கிளப் சார்பாக ஏற்பாடு பண்ணாங்க. அது கலெக்டர் வந்திருக்காரு. அப்போ எம்எல்ஏ வந்து பி முருகேசன் அவர் உட்காந்துருக்காரு. நான் அந்த கிளப்பில் பிரசிடெண்ட்டு லியோ கிளப்னுவே பேக்கில் உட்காந்துருக்கேன். அவரோட பேசுகிறேன்னா விஷலாம் பண்ணிட்டு உட்காந்துட்டு பேக்கில் பார்க்குறேன். அப்போ அவர் சொல்கிறார், எம்எல்ஏ யார் கலெக்டர் சொல்கிறார், எம்எல்ஏ இந்த பஸ் ஸ்டாண்டுக்காக வந்து இவ்வளோ மல்லு கட்டாதுங்க, இப்போ இருக்கிறது இவ்வளோ பெருசு இருக்காது, அப்போ கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், அதோட மோசமான நிலைமையும் அப்புறம் சொல்கிறேன். அப்போ சொல்கிறார், இங்கே வேண்டாம், நம்ம வந்து புன்னேறுகரில் கட்டிடலான்னாரு. அவர் சொல்கிறாரு பி முருகேசன் எம்எல்ஏ, சார் தயவு செய்யும் சார், எங்கள் ஊர் மக்கள்லாம் ரொம்ப திட்டுறாங்க சார், எவ்வளோ தூரத்தில் எது புன்னேறுகரையை, இப்போ புன்னேறுகரை பெஸ்ட்டுன்றோம், அப்போ எவ்வளோ தூரத்தில் போய் கட்டுறீங்களே சார், எங்கே சார் வரது சார், இங்கேருந்து அங்கேக்கு போய் பஸ் ஏறத்தா, இதெல்லாம் ரொம்ப சிரமம் சார், ஊரில் ஒரு கடையில் சார் நீங்கள் உங்களுக்கு தெரியுமா சார், இந்த ரயில்வே கேட்டை தாண்டிட்டாலே பேய் வருதுன்னு பயப்படுறவங்களாம் இருக்கான் சார், அந்த மாதிரி நிலைமையில் அதெல்லாம் வேணாம் சார் அப்படின்ட்டாங்க. அப்படி தான் அன்றைக்கி இருந்த நிலைமை. சரி, அப்போ இதை கட்டணும்னு ஏன் வரீங்க, எது உள்ளே இருக்கத்தே அப்படின்னு வரும்போது, அதுக்கு முன்னாடி மழைகளில் இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி, இவ்வளோ தூரம் நாங்கள் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன்னு சொன்னல, அப்போ பஸ் ஏறணும்னு போனால் உள்ளார போக முடியாது, அவ்வளோ பள்ளமாக இருக்கும், அதுக்கு ட்ரெயின் சிஸ்டம்னு ஒன்று கிடையாது, ரொம்ப மோசமாக இருக்கும்.
நாங்கள் வந்து வெளியில் வரும்போது ஏறிக்கலாம், நின்று ஏறி வந்துடும், போயிடும் வேலைக்கு போகிறதுலாம். அதனால தான் அந்த புது பஸ் ஸ்டாண்ட் கட்டணுன்றதும் பெரிய ஸ்கீம் அது. கிட்டத்தட்ட 95 லேக் கிட்ட பெரிய சாங்ஷனிங். அப்போ ஈரோட்டில் ஒரு பஸ் ஸ்டாண்டு, செங்கல்பட்டு சேலத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் முடிஞ்சுது. அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து செஞ்சாங்க. யூ வில் நாட் பிலீவ், அப்போ பண்ண அந்த ட்ரெயின் சிஸ்டம் இருக்குது பாருங்கள் உள்ளர, அதாவது மழை நீரை எடுத்துகிட்டு போகிறது, அப்போ பண்ணதோடனால தான் இப்போ வரைக்கும் மழை பெய்ந்தால் பாதம் நனையலாம், முழங்கால் நனையாது. பாதம் நனையும் ஆனால் முழங்கால் நனையாதுன்ற நிலைமையை உருவாக்குனது அப்போ தான். அதனால் ஒரு பெஸ்ட்டு சிஸ்டத்தை உருவாக்கி கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் கிராஸ்டு, 30 இயர்ஸ் தொடப்போகுதுன்னு நினைக்கிறேன். 25 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு நிலைமைன்றதுனால தான் அது இப்போ வந்து இதை நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆக்கணும்னு கேட்டிருக்கோம். இன்னும் நமக்கு பிரச்சனைன்னா, நம்ம புது பஸ் ஸ்டாண்டுன்னு ஒன்று அதுக்கு மல்லு கட்டுறோம் இல்லையா, அதுக்கு 36 crores கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட். இதை எடுத்து பயன்படுத்தணும்னா அது கிடைக்காம போயிடும். அந்த ப்ராப்ளம் நமக்கு இருக்கிறதுனால சின்ன சின்ன ரிப்பேரிங் அப்படின்னு போயிட்டுருக்கு. டெஃபினட்டாக நம்ம வந்து கார்ப்பரேஷனை இன்சிஸ்ட் பண்ணி நீங்கள் சொல்கிற மினிமம் ரிப்பேரிங் ஒர்க்ஸை நம்ம பண்ணி அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருப்பதை கண்டிப்பாக செய்வோம் என்பதை சொல்லிக்கொள்கிறேன். அப்புறம் இந்த இறைச்சல் ஆகிறதுன்ற விஷயத்தை உண்மையாக சொல்கிறேன், இது வரைக்கும் யாருமே அட்ரஸ் பண்ணல. நீங்கள் சொன்னீங்க, டெஃபினட்டாக என்னுடைய நாளைக்கே அவங்க அங்கே பேசி அதை முறைப்படுத்தவும் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு பப்ளிக் அட்ரஸிங் மெத்தடை நான் க்ரியேட் பண்ண சொல்கிறதுக்கு பேசுகிறேன். உண்மையிலே நல்ல விஷயத்தை ஹைலைட் பண்ணியிருக்கீங்க. யார் வேணால் அரசியலுக்கு வரலாமே, அது என்ன விஜய் தான் வரணுமாண்ணா? இப்போ யார் வேணாலும் வராங்கன்னு போது இது என்ன விஜய்க்கு என்ன தடையாண்ணா? கிடையவே கிடையாது. டெஃபினட்டாக இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், யார் வேணாலும் மக்களுக்காக போராடலாம், மக்களுக்காகவே பேசலாம், மக்களுக்கான செயல் திட்டங்களோடு செயல்படலாம். அதனால் அரசியல் என்பது இந்திய துணை கண்டத்தில் விடுதலை பெற்று குடியரசாக இருக்கக்கூடிய இந்த நாட்டில் எல்லாருக்குமான உரிமை. இன்னும் சொல்ல போனோன்னா, பார்ட்டியாக ரிஜிஸ்டர் பண்ணுன்னா ட்ரெயினில் வச்சு ஒரு 100 பேரை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு தேர்தல் ஆணையத்தில் போயிட்டு ஏதாவது ஒரு பேர் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வரலாம். அப்போ எல்லாருக்குமான உரிமை இருக்கும்போது விஜய்க்கு மட்டும் நம்ம என்ன தடையானா இல்லை எதிர்ப்பா? அதெல்லாம் கிடையாது. அவருடைய அரசியல் எதை நோக்கி போக போகுது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இப்போ பாலிடிக்ஸ்லாம் ஓடிட்டுருக்கு. அதனால் திரு விஜய் அவர்கள் வருவதையோ வந்துட்டதையோ நான் என்றைக்குமே விமர்சித்தது கிடையாது. ஆனால் அரசியல் சரியான பாதையில் இருக்க வேண்டும் என்று கருதுகிறவன் நான். ஏன்னா இந்தியாவினுடைய அரசியல்லே நம்ம தமிழ்நாடு ஒரு வித்தியாசமானது. ஏன் அப்படின்னா, இந்தியா எப்போ இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது? என்னையா இதெல்லாம் ஒரு கேள்வி, ஸ்கூலில் முடித்த கேள்வியை போய் இப்போ போய் கேட்டுங்கிற, டேட்டு வேறு கேட்ப பொழுது, அது வேறு டைமை வேறு கேட்ப பொழுது இல்லை சில்லி கொஷின்ஸு. 1947 ஓகே. அப்போ அதுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணதெல்லாம் என்ன, அதுக்கு என்ன மூமெண்ட்டு, அதுக்கு என்ன பெயர்? இந்திய விடுதலை போராட்டம். இந்தியா விடுதலை பெறணும்னு போராடும் போதே இல்லை சமூக விடுதலைன்னு ஒன்று வேணும்னு தொடங்கின இயக்கம் ஜஸ்டிஸ் பார்ட்டி. அப்போ நீதி கட்சி தொடங்கிய மண் எங்கன்னா இங்கே. அப்போ இந்தியா ஒரு நாடு இன்னொரு ஆளுமைக்கிட்டேருந்து விடுதலை பெறணும்னு போராடுறதுக்கு முன்னாடியே சமூகத்தில் இருக்க அவலத்திலிருந்து விடுதலை பெறணும்னு போராட தொடங்கின மண் இந்த மண். இன்னும் விடுதலை பெறலை, இன்னும் உனக்கு சுதந்திரமே கிடைக்கல, இன்னும் உங்களுக்கு முழு உரிமையே கிடைக்கல. அப்பொழுதே என்ன கேட்குறோன்னா, எங்களுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடு அப்படின்னு கேட்டவங்க நாம். அதுனா அப்படின்னு கேட்டான், சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னும். வாட் யூ மீன் பை சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு கேட்டான். கிவிங் எவ்ரிபடி இன் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது. நாட் ஈவன் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துறது மட்டும் இல்லை, அதுக்கான தகுதிகளையும் உரிமையும் தர வேண்டும் என்பது தான். அது ஏதோ நீ சும்மா எனக்கு பிச்சை போடுறதா இருக்கக்கூடாது, இட்ஸ் மை ரைட் அப்படின்ற நிலைமைக்கு போராட தொடங்கினவங்க யார்? இந்தியாவில் மற்றவங்கெல்லாம் பிரிட்டிஷ்கிட்டேருந்து வெளில வரணும்னு போராடின்னு இருக்கும்போது, அஃப்கோர்ஸ் பிரிட்டிஷ்கிட்டேருந்து வெளில வரணும்னு போராடுறதுக்கு தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் பிரிட்டிஷ்கிட்டேருந்து வெளில வரத்துக்கு முடியுதோ முடியலையோ, முதல்ல எனக்கான ரைட்டை முதல்ல இப்போ கொடு நீன்னு கேட்டவங்க நாம்.
அப்போ இந்த மண் எப்படிப்பட்டதுன்னா பொலிட்டிக்கலி அவேர்னஸ் உள்ளது, ஒரு அரசியல் ரீதியில் ஒரு பெரிய விழிப்புணர்வு பெற்ற ஒரு மண் இது. சோஷியல் ஜஸ்டிஸை பற்றி முதல்ல பேசின மண் இது, இடஒதுக்கீட்டை உரிமையாக்கின மண் இது. எல்லாத்த விட முக்கியம் என்ன தெரியுங்களா? இங்கே முன்னாடி உட்காந்துருக்காங்களே இவங்களோட உரிமை இந்தியாவில் இல்லாமல் இருந்ததை முதலில் பேசிய மண் இந்த மண். விமன் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு அரசியல் கட்சி வருகிறது என்றால் அது எதை நோக்கி போகுது, என்ன கோணத்தில் போகுது, எதுக்காக போராடுது, எப்படி பேச போகுது, என்ன மூமெண்ட் எடுத்துகிட்டு போகுது அப்படின்ற ஒரு கவலையும் அக்கறையும் இருக்கிற காரணத்தோடு தான் விஜயாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் என் பார்வையாக இருக்கும். எல்லோரும் எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க, ஹாஸ்பிட்டலை பற்றி, பஸ் ஸ்டாண்டை பற்றி, அப்புறம் ஏர்போர்ட்டை பற்றி. இன்னும் ஒன்று இருக்குது, அதை நானே கேட்டுறேன். மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் எப்போ வரும்? கண்டிப்பாக மிக விரைவில் வந்துடும். ஓகே. எப்படின்னு சொல்கிறேன்னா, கல்யாணத்துக்கு இப்போ தான் பொண்ணு பார்த்துருக்காங்க. ஆமாம், பொண்ணு நிச்சயமாகி கல்யாணம் முடிஞ்சால் கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு சீர்வரிசை வந்துடும். ஓகே. நம்ம வந்து எப்படி எதிர்பார்க்கலான்னா, 2 ரூட்டு நம்ம எதிர்பார்க்குறோம். ஒன்று வந்து பூந்தமல்லியிலேருந்து எக்ஸ்டென்ஷன் அகெயின் ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக வந்தேன்னா அகெயின் ஒரு எக்ஸ்டென்ஷன் எதிர்பார்க்கலாம் ஒன்று. இன்னொன்று, இந்த ஏர்போர்ட் தம்பி சொன்னாங்கல்ல, அது வருதுன்னா தவிர்க்கவே முடியாது. சென்னை மீனம்பாக்கத்தில் இருக்க ஏர்போர்ட்டோட ஒரு கனெக்டிவிட்டி கொடுத்தே ஆகணும். அதனால் அந்த ஒரு மெட்ரோ லைன் வந்தே ஆகணும். அதனால் காஞ்சிபுரத்துக்கு மெட்ரோ வரத்து உறுதி. ஓகே. ஆமாம், இப்போ பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறது, எப்போ முடியுதோ அதை வச்சு தான் சீக்கிரம் தாலி கட்டிட்டோன்னு ஆசை வரும். நிச்சயமாக என்னோட ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அது என்னென்னா, மக்கள் மேலேயும் நம்பிக்கை இருக்குது. ஒரு சிறந்த கவர்னன்ஸ் கொடுக்குறாங்க முதலமைச்சர்ன்ற நம்பிக்கையில் சொல்கிறேன். ஐ ஹோப் ஹி சேஸ் தட் திராவிட மாடல் 2.0 வில் டெஃபினெட்லி இங்கே வந்து அமையும். அப்படி அமையும் பொழுது இந்த திட்டங்கள் கண்டிப்பாக நிகழும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி இப்போ திராவிட மாடல் 2.0 இங்கே கண்டிப்பாக அமையும். காஞ்சிபுரம் 2.0க்கு நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களா? காஞ்சிபுரம் 2.0 பெரிய ரோட் மேப் இருக்குது. ஓகே. டெஃபினட்டாக இருக்குது. நீங்கள் கேட்ட அந்த ரோட் மேப்பில் பார்த்தீங்கன்னா சிட்கோ எஸ்டேட் இங்கே வந்தாச்சு வையாவூரில். டெஃபினட்டாக வெரி சூன் அது ஒரு பெரிய பூம் ஆக போகிற ஒன்று நம்ம ஊரில். அப்படி ஒரு சூழல் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இந்த ட்ரெயின் வந்து மெட்ரோ ரயில் சொன்னீங்கல்ல, அது மட்டும் இல்லை, நம்மளோட ஊரில் இன்னும் நெக்ஸ்ட் லெவல் டெவலப்மெண்ட்டில் வந்து கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஒன்று பெரிய அளவில் டெவலப்மெண்ட் ஆகுது. அன்பு கூர்ந்து இதை பார்க்கக்கூடியவங்க, இங்கே வந்திருக்கக்கூடியவங்க தயவு செய்து சொல்லுங்கள், உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய நல்ல ஓய்வு மிக முக்கியம். அந்த ஓய்வுன்றது கூட இரவு நேரம் தூக்கம் ரொம்ப முக்கியம். இது மாதிரி சில விஷயங்களை கவனம் செலுத்துங்க. எல்லாருக்கும் சொல்கிறேன் நான், எஸ்பெஷலி மை டியர் யூத்ஸ் எல்லாத்துக்குமே சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்க்ரீன் டைமிங் எல்லாம் நிறைய ஆகும்போது இதெல்லாம் நம்மளை பாதிக்குது. இந்த மோசமான நோயாக அது ஒன்று தான் இருக்குது. இப்போ மற்ற எல்லாத்தையும் நம்ம வெள்ளக்கூடியவங்களாயிட்டோம். அந்த கேன்சர்ன்றது ஒன்று மட்டும். அந்த நோய்க்கான மருத்துவத்தை அண்ணா அவர்கள் அதாலேயே பாதிக்கப்பட்டு இறந்தாருன்னு தான் கலைஞர் இங்கே கொண்டு வந்தார். ஆனால் அதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு வந்திருக்கோம். இப்போ வெவ்வேறு கவர்மெண்ட், ஏடிஎம்கே கவர்மெண்ட் நடுவில் இருந்தாலும் அதை டெவலப் பண்ணியிருக்கு. நான் பண்ண மாட்டேன்னு சொல்லலை, பண்ணியிருக்கு, டெவலப் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன அதோட டார்கெட் வச்சு நம்ம பண்ணுறோன்னா, இது மகாராஷ்டிராவில் மட்டும்தான் இந்தியாவிலேயே பிக்கெஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார் கேன்சர் இருக்குது. அது யாரோட இதுன்னா டாட்டோ மெமோரியல், அவங்க ட்ரஸ்ட்டோடது, டாட்டா குரூப்போட இது. டாட்டோ மெமோரியல் கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதான் பிக்கெஸ்ட்டு. அது வந்து 600 பெட் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் இன் இந்தியா. நீங்கள் ஆச்சரியப்பட்டு சொல்லக்கூடிய ஒன்றாக இப்போது வந்து இந்தியாவிலேயே பிக்கெஸ்ட் ஹாஸ்பிட்டல் நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கிற கேன்சர் ஹாஸ்பிட்டல் அண்ணா மெமோரியல் ஹாஸ்பிட்டல் வித் 650 பெட்ஸ். இந்த 650 பெட்ஸோடு மட்டும் இல்லை, இன்னொரு வார்டை ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்காக கோரிக்கை வச்சுருக்கேன். மினிஸ்டரும் கன்சிடர் பண்ணுறேன்னு இருக்கார். அந்த வார்டு பற்றி இதுவரைக்கும் இந்தியாவில் வேறு எங்கேயுமே கிடையாது. அது பேர் பேலியேட்டிவ் வார்டு. ஓகே. பேலியேட்டிவ் வார்டு அப்படின்றது எதுக்காகன்னா, கேன்சரால் ரொம்ப அளவில் தீவிரமாக பாதிக்கப்பட்டு அவங்க வந்து நோய்வாய்ப்பட்டு ட்ரீட்மெண்ட் எவ்வளோ கொடுத்தாலும் ஒரு கட்டத்தில் அது ரொம்ப மோசமாக போயிடும். ஃபஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ்குள்ளே இருந்தால் ட்ரீட்மெண்ட் ஓகே, அதை தாண்டிட்டால் கஷ்டம். அப்படி ஆகிறவங்களில் என்னென்னா, இந்த கேன்சர்
நோய் வந்தது இறந்துட்டோன்றதை விட அந்த கடைசி காலங்கள் இருக்குது பாருங்கள், கொடூரமானதுன்றான், கொடுமையான வலிகள் அப்படின்னு. எல்லாத்தையும் கடந்து அவங்கள பார்த்துக்கிறதுக்கு கூட குடும்பத்தால் முடியாது. அதாவது அந்த கதறல்கள், அந்த பிரச்சனைகள், அதை கேட்பது அதுவே தாங்க முடியாமல் இருப்பாங்களாம். அவங்கள எப்படி பராமரிக்கிறதுன்னு தெரியாது. அவங்களுக்கான ஒரு ஹீலிங் மெத்தட் என்னன்னு தெரியும். ஏன்னா நமக்கு அப்படி ஒரு மெடிக்கல் சிஸ்டமே முடிஞ்சிடுது, அந்த ஸ்டேஜ் வந்தாச்சு. இப்போ அவங்களுக்கு ஆறுதலும் அன்பும் அரவணைப்பும் அடிப்படை தேவையான பராமரிப்பும் தான் தேவை. அதுக்கு தான் பேலியேட்டிவ்ன்றது. அந்த பேலியேட்டிவ் வார்டை வந்து இது வரைக்கும் வேறு எந்த பெரிய ஹாஸ்பிட்டல்லையும் இல்லாததை நம்மளுடைய காஞ்சிபுரம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வருவதற்கு கோரிக்கை வைத்து அதையும் கொண்டு வர இருக்கிறோம். புது பில்டிங்ஸ்க்கு போனால் ஒரு பெரிய பிளாக்கை அதுக்காகவே அலாட் பண்ணி பேலியேட்டிவ் வார்டை கொண்டு வர போகிறோம். அண்ட் பெட் ஸ்கேன் வாங்க, அதான் கேன்சர் எங்கே எக்ஸாக்டாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கக்கூடியது. அதை வந்து முன்னாடியே கொண்டு வந்துட்டோம். நம்ம கொஞ்சம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்து மக்கள் ரொம்ப எளிமையாக அதை பார்த்த உடனே எடுக்கக்கூடியது. கூடுதலாக இப்போ இன்னொன்று என்னென்னா லீனியர் ஆக்சிலேட்டர் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி யூஎஸில் எது டாப் மோஸ்ட் ஹாஸ்பிட்டலில் என்ன இருக்கோ அந்த மிஷினரி 30 crore வேல்யூ உள்ள மிஷினரி காஞ்சிபுரத்தில் இருக்கிறது. தி பெஸ்ட் என்னென்னா ஒரு ஃபுல் ரேடியேஷன் மொத்தமாக ஒரு போர்ஷனே அஃபெக்ட் பண்ணாமல் எங்கே வரைக்கும் இருக்கோ அந்த பாயிண்ட்டுக்கு வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணி ரேடியேஷன் கொடுத்தா ட்ரீட்மெண்ட் பெட்டராக ஆகும். மற்ற இடத்தெல்லாம் வீணாகாமல் இருக்கும். அதுக்கான ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கான மிஷினரி அதையும் கொண்டு வந்திருக்கோம். அப்போ மருத்துவம் சார்ந்த இப்படி ஒரு டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரி சார்ந்த இப்படி ஒரு டெவலப்மெண்ட், பட்டு பூங்கா 10 ஆண்டு காலமாக முடங்கி போயிருந்தது, இப்போ 10,000 பேரோடு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்படிலாம் இருக்கக்கூடியது இன்னும் பல டெவலப்மெண்ட்ஸ்க்காக என்கிட்ட மேப்ஸ் இருக்குது. டெஃபினட்டாக அதை ரீச் பண்ண வைப்போன்ற நம்பிக்கை இருக்குது. சார் வணக்கம் சார், என் பேர் வந்து பிரீத்தி. பிரீத்தி எங்கே இருக்கீங்க? நான் வந்து செய்யாரில் வந்திருக்கீங்களா? ஆமாம். ஓ, பெரிய சர்ப்ரைஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் கம்மிங். நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கீங்க. நான் வர சொல்ல ஒரு அரசியல்வாதி நல்லா காரில் வந்து இறங்கி ஒரு 10 கழட்டிட்டு அப்படி வருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, ரொம்ப சிம்பிள் சார். தேங்க்யூம்மா. என் ஒய்ஃப் இங்கே உட்காந்துருக்காங்க. அவங்க ரசிக்கிற எழிலரசன் இந்த எழிலரசன் தான். சிவப்பான ஆண்கள் இங்கே பல கோடி உண்டு, கருப்பான என்னை கண்டு கண் வைத்ததென்ன அப்படி என் ஒய்ஃப் கிட்ட கேட்டா கடல் வானம் பாடுறியா அப்படி பாடி என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்க விரும்புகிற இளவரசனை தான் நான் இருக்கிறேன். எல்லாமே கேட்டுட்டாங்க. நீங்கள் ஒரு வழக்கறிஞர்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சட்டக்கல்லூரி இங்கே இல்லையே. சட்டக்கல்லூரியோடைய கோரிக்கையும் வச்சு அதுக்கான மூமெண்ட்ஸும் இருக்குமா. என்னென்னா ஆக்சுவலாக வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நீதிமன்றத்துக்கு வந்து பேசிக் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுன்னுவாங்க, அதாவது கிரிமினல் வழக்குகளை விசாரிக்கக்கூடியது, அதான் பேசிக் கோர்ட். சிவில் கோர்ட்டில் முன்சிஃப் கோர்ட்டுன்னுவாங்க. இது 2 மட்டும்தான் பேசிக் கோர்ட்ஸு பல ஊர்கள் இருக்கும். கொஞ்சம் வளர்ந்த ஊர்களில் சப்கோர்ட் வரும். அதுக்கப்புறம் தான் வந்து அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு ரிலேட்டடான கோர்ட்ஸ்லாம் வரும். இது எது வந்தாலும் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய நார்ம்ஸ் என்னென்னா, ஒரு இடத்துல லா காலேஜை உருவாக்கணுன்னா அங்கே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னு ஒன்று இருக்கணும்னு இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னால் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். நம்ம காஞ்சிபுரம், நான் முதல்ல சொன்னலையே அந்த மெடிக்கல் காலேஜ் மேட்ரு மாதிரி ஒரு பொழும்பு என்னென்னா 1968 நம்ம ஊர் தான் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸு. ஆனால் செங்கல்பட்டில் மெடிக்கல் காலேஜ் இருந்தது, அது முன்னாடியே கட்டினது நம்ம. அதே மாதிரி அப்பயே வந்துட்டது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டும் செங்கல்பட்டுலேயே. இப்படி எல்லாமே அங்கே போய் மாட்டிக்கிச்சு. காஞ்சிபுரத்தில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இல்லை, இதான் ஹெட் குவார்ட்டர்ஸ்னாலும். ஒரு நடுவில் லேபர் கோர்ட் வேணும்னு ஒரு கோரிக்கை வச்சு அமைச்சரோட பேசினா அவரும் தரேன்ட்டார் போன கவர்மெண்ட்டில். அந்த நேரத்தில் பார்த்தா போராட்டம் செங்கல்பட்டில் வெடிச்சது. காஞ்சிபுரம் மக்கள் அப்போ தான் பயங்கரமாக வழக்கறிஞர்லாம் கோவம் வந்துச்சு. ஒரு லேபர் கோர்ட் தரேன்னாங்க, அதுக்கே கோவம் வைப்பாங்க. செங்கல்பட்டில் இருக்கிற மொத்த கோர்ட் இங்கே எடுத்து வரணும்னு ஒரு பெரிய போராட்டம் வரைச்சிட்டு 1.5 வருஷம் கோர்ட் புறக்கணிப்பு போராட்டம், ஊரில் இருக்கிற எல்லா நிறுவனங்களுடைய ஒத்துழைப்புன்னு போராட்டக்களம் போச்சு. கலைஞர் அப்போ முதலமைச்சர். அப்புறம் கூப்பிட்டு பேசினார், பேச்சுவார்த்தை பண்ணி. இப்போ அங்கே கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருடத்துக்கு மேலே அவங்க அனுபவிச்சிட்டாங்க. இப்போ பிரச்சனை அப்படின்னா உங்கள் கையில் மைக் கொடுக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. கொடுத்துட்ட பிறகு டக்குன்னு வாங்கினா உங்களுக்கு கோவம் வரும்.
அதே போல் தான் செங்கல்பட்டில் ஏற்கனவே கொடுக்காமல் இருந்துட்டேன், பரவாயில்ல, கொடுத்தாச்சு. இப்போ எடுத்தால் அந்த ஊரும் பிரச்சனை வரும். ஒரு சுமூக தீர்வுக்காக என்ன பண்ணுறேன்னு பார்த்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் 2ன்னு ஒன்று காஞ்சிபுரத்துக்கு கொடுத்து 2ஆக பிரித்து காஞ்சிபுரம், உத்திரமேரூர், ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் ஜூரிடிக்ஷன் வச்சு கொடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நான் வந்து அப்பையிலேருந்து கேட்டேன், கொடுக்கல. 2019 பிரிஞ்ச பிறகும் கேட்டேன், கொடுக்கல. 21 நம்ம கவர்மெண்ட் வந்த பிறகு அதுவும் ஒரு கோரிக்கை, ஏன் காஞ்சிபுரம் தான் பிரிச்சிட்டிங்க, இப்போயா பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கொடுங்கன்னு. உண்மையாக சொல்கிறேன், என்ன மாதிரி ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் பிரிஞ்சவங்க கேட்டாங்க. ஆனால் மாண்புமிகு அமைச்சர் ரகுபதி அண்ணன் பேசும்பொழுது அட்ரஸிங்கில் சொல்கிறாரு, அப்படியே படிக்கிறார். ஏன்னா 4 ஊருக்கு கொடுத்தாச்சு. கள்ளக்குறிச்சியும் பிரிச்சுது, விழுப்புரத்துலேருந்து கொடுத்தாங்க. வேலூர்லேருந்து ராணிப்பேட்டை, திருப்பத்தூர்னு உருவாச்சு, அதுக்கும் கொடுக்குறாங்க. திருநெல்வேலியிலேருந்து தென்காசி பிரிஞ்சு அதுக்கும் கொடுக்க போகிறாங்க. காஞ்சிபுரத்தில் தான் செங்கல்பட்டு போச்சு. ஆனால் செங்கல்பட்டில் தான் கோர்ட்டு இருக்குது, காஞ்சிபுரத்துக்கு தான் கொடுக்குற நிலமை. நம்மளாம் அவ்வளோ பாவம் பண்ணிட்டோம். இப்போ காஞ்சிபுரத்துக்குன்னு. ஆனால் அறிவிக்கும் போது எப்படி அறிவிக்கிறாருன்னா, இது மாதிரி காஞ்சிபுரத்திற்கு, ராணிப்பேட்டைக்கு, திருப்பத்தூர், இப்படி முதலமைச்சரும் உட்காந்துருக்காரு. இப்படி திரும்பி எழிலரசன் இப்போ தான் சந்தோஷப்படுவார் அப்படின்னார். இப்பயும் வீடியோவோடு இருக்குது. அத்தனை முறை அவரை தொந்தரவு பண்ணி நம்ம வாங்கிட்டோம். ஸோ பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் காஞ்சிபுரத்துக்கு வந்து வரலாற்று வாய்ந்த ஒன்றை இந்த ஆட்சியில் செய்து நம்ம ஊருக்கு வந்துருக்குன்றத முதல்ல பதிவு பண்ணுறேன். ஸோ பேசிக் எலிஜிபிலிட்டி இப்போ தான் வந்திருக்கு. டெஃபினட்டாக ஒரு 1 இயரில் அதெல்லாம் வந்துடும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இது அடிக்கல் நாட்டியாச்சுனால, அது ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாலே ஒரு 1 இயருக்கெலாம் நம்ம வந்து லா காலேஜ் கண்டிப்பாக வந்துடுமா. இன்னொரு நல்ல தகவல், நம்ம கவர்மெண்ட் காலேஜுக்காக தான் நம்ம முயற்சிக்கிறோம். ஆனால் ப்ரைவேட் ஒருத்தவங்க இப்போ முயற்சி எடுத்துருக்கு தான் தகவல். எப்படி இருந்தாலும் காஞ்சிபுரத்தில் ஒரு லா காலேஜ் வரணுன்ற ஒரு எண்ணம் உங்களோட பாரு எனக்கும் இருக்குது, ஒரு வந்துடும்ன்ற நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கிறோம். பாலார் பிரிட்ஜ். ஆமாம் சார், நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் 222 கிலோமீட்டர் வந்து அந்த பிரிட்ஜ் வந்து ட்ராவல் ஆகி சீயை வந்து கடக்குது. கர்நாடகாவில் கம்மி கிலோமீட்டர் தான், கேரளாவிலையும் கம்மி கிலோ. ஆனால் அங்கே வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை, 2 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை இருக்குது. ஆனால் நம்மளே இருக்கோம், நம்மளது தான் அதிகமாக இருக்குது. தடுப்பணை வச்சா நம்ம ஏன் தண்ணிக்கு போய் மற்ற மாநிலத்தை வந்து வேண்ட போகிறோம்? சொல்கிறேன். வாட்ஸ்அப் நிறைய பார்க்குறீங்கன்னு தெரியுது. சார் உங்கள் இன்ஸ்டாகிராம் கமெண்ட் சார் இது இல்லை, அது அப்போ அந்த போட்ட ஒரு யாரோ வாட்ஸ்அப் நிறைய பார்க்குறான்னு தெரியுது. ஏன்னா 2 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்ட மாட்டாங்க எங்கேயும். அது வந்து இதுக்குன்னே சொல்கிறவங்களாம் இருக்காங்க. 2 வகையில் இந்த நாட்டில் அரசியலில் சேர்த்துக்கு இருக்காங்க. ஒன்று என்னென்னா, ஏன் கர்நாடகாவில் கட்டப்படுகிற தடுப்பணைகள்லாம் தமிழ்நாட்டில் கட்ட முடியாதா? ஒரிஜினலாக நிறைய அணை கட்டினது கலைஞரையாக கட்டியிருக்காங்க. இப்படியே மாற்றி அர்த்தது. ஆறு என்பது இயற்கையினுடைய வரம், அது நேராக சென்று கடலில் கலக்க வேண்டும், அதை தடுக்கக்கூடாது அப்படின்னு உடனே சொல்கிறவரும் அதே ஆள் அப்படின்னு மாறிடுற அரசியல் உலகமாக மாறிடுச்சு. 2 கிலோமீட்டருக்கு ஒன்றெல்லாம் கட்டவே கூடாது, கட்டவும் முடியாது. ஏன்னா அது நார்ம்ஸ்லேயே கிடையாது. அது முதல் உங்களுக்கு தகவலுக்காக. அதனால் கர்நாடகாவிலேருந்து வர இடத்தெல்லாம் கட்டியிருக்கு, அப்படிலாம் ஒன்று கிடையாது. ஆக்சுவலாக வந்து பவுண்ட்ரி வந்து குப்பம்னு சொல்லி சந்திரபாபு நாயுடுடைய தொகுதி அந்த பவுண்ட்ரியிலேருந்து தான் வருது. அது உடனே ஃபாஸ்ட்டாக இங்கே என்ட்ரு ஆகிடுதுன்னாங்கல்ல. அவ்வளோ கிலோமீட்டர்லாம் அங்கெல்லாம் இல்லை, அவ்வளோ அணையெல்லாம் அங்கே கிடையாது, அப்படி ஒரு தேவையும் கிடையாது. அந்த ஆறோட அகலங்கள் அந்த சார்ந்த விஷயமே வேறு. அணை எங்கே கட்டணும்னு, தடுப்பணை கட்டணும், நான் தான் பல முறை கோரிக்கை வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ எத்தனை பேர் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. 2016 2025 போன வருஷம் வரைக்கும், அதான் இந்த வருஷம் போச்சில், அது வரைக்கும் என்னோடய உரைகளில் அது இருந்துக்கிட்டே இருக்குது. என்னன்னா, எனக்கும் உங்களை மாதிரி ஆசை, ஒரு தடுப்பணை கட்டணுமே, அதுதான் என்னுடைய ஆசை. ஆனால் ஏன் நமக்கு கிடைக்கல அப்படின்னு அப்புறமா தெரியுதுன்னா, there is a norm for it. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நார்ம்ஸ் எதுக்குன்னா, நிலத்தடி நீர் வந்து ரெட் ஜோனுக்கு போன பகுதிக்கு தான் முதல்ல கொடுக்கணும்னு இருக்குது நார்ம்ஸ். இங்கே சர்ப்ளஸ் ஃபண்ட் கிடையாது. முதல் விஷயம், வருஷத்தில் இவ்வளோ தான் ஃபண்டு. அந்த ஃபண்டில் ஏரிகள் தூர்வாறுதல், முக்கியமான இடத்துல மதகுகள் கட்டுதல், முக்கியமான இடத்துல கால்வாய்கள் கட்டுதல் அமைத்தல், அதே போல் தடுப்பணை கட்டுதல். ஸோ இதை பிரித்து ஒர்க் பண்ணணும் போது அவங்க என்ன நார்ம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, ரெட் ஜோன் உள்ள இடங்களுக்கு முதல்ல தடுப்பணை. சரிங்களா? அப்படிப்பட்ட ரெட் ஜோனில் நம்ம இல்லை அப்படின்றது தான் இப்போ பிரச்சனை. நமக்கு வந்து ஓரளவுக்கு எல்லோ ஜோனுக்குள்ளே இருக்கும் அப்படின்றாங்க. அதனால் நம்ம பரவாயில்ல, 1500 அடி கீழே போகிற அளவுக்கு இருக்குது தண்ணி அப்படின்ற இடங்கள்லாம் இன்னும் இருக்குது.
அவங்களுக்கு முன்னுரிமை தந்து தரத்தினால அந்த ஸ்கீம் நமக்கு இல்லாமல் இருக்குது. டெஃபினட்டாக அதையும் கடந்து நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ரெட் ஜோனா, ஆரஞ்ச் ஜோனா, எல்லோ ஜோனாலாம் பார்க்காதீங்க, எங்களுக்கு ஊருக்கு ஒன்று கொடுங்களேன்னு கேட்குறோம். எங்கேன்னு கூட சொல்லிடுறேன். முதல்ல நாங்கள் கேட்டது பெரும்பாக்கம் பகுதியை கேட்டுருந்தேன். அந்த பெரும்பாக்கம் பகுதி வந்து என்ன ஆகிடுதுன்னா, தடுப்பணை கட்டினா மொத்த எஃபர்ட்டும் திருவண்ணாமலை மாவட்ட வடுகரைப்பை போயிடுது. நான் தடுப்பணை கட்டி அந்த மொத்த பலனும் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு போகிறதுக்கு நான் எதுக்குன்னு சொல்லி முடியாதுன்னு சொல்லி ரீசர்வே பண்ண வச்சோம். என்னோடய முதல் கோரிக்கைகள்லாம் இருக்குது. நீங்கள் வேணால் புக்கு தானே படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் கேட்டிருக்குது பெரும்பாக்கம் தான் கேட்டிருப்பேன். ஆனால் அப்பயே செவிலிமேடு பக்கத்தில் வெங்கடாபுரம் கேட்டிருப்பேன். 2 தடுப்பணை கேட்டிருந்தேன். பிறகு இப்போ நான் கேட்டிருக்க இடம் வந்து விஷார் அப்படின்ற பகுதியில் கேட்டிருக்கேன். 79 கோடி எஸ்டிமேஷனும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்டடு. நான் கடைசியாக வந்து ரொம்ப வலியுறுத்தி டெப்டி சிஎம் கிட்ட பர்சனலாக கொடுத்ததுனால, அவர் எனக்காக பரிந்துரைத்ததுனால எஸ்டிமேஷன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்காங்க 79 crore வேணும்னு. இதுக்கு முன்னாடி அந்த டிபிஆர்னு வாங்க, டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டே பண்ணலை. டெப்டி சிஎம் காஞ்சிபுரத்தின் மீதும் என் மீது கொண்ட அன்பின் காரணமாகவும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்தி எஸ்டிமேஷன் போடுங்க, டிபிஆரை போடுங்கன்னு சொல்லி அந்த இடத்த கண்டு எடுத்து அதுக்கு எவ்வளோ தேவைன்னு போட்டு 79 crore எஸ்டிமேஷன் போட்டாச்சு. 2.0 கண்டிப்பாக வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது.